நான்கு பக்கம் தடைப்பட்டாலும் நம்பினவர் கைவிட்டாலும், நான்கு பக்கம் தடைப்பட்டாலும் நம்பினவர் கைவிட்டாலும், தாயின் கருவிலே நம்மை அழைத்த தேவன் மறக்க மாட்டார், நம்மை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே நம்மை வரைந்த தேவன் கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். உங்க விருப்பம் நடக்கலையா, உங்க சொந்த பலன் ஜெயிக்கலையா, நம்மை மறந்து விட்டாரோ என்று உங்கள் மனம் நினைக்கிறதா? உங்க விருப்பம் நடக்கலையா, உங்க சொந்த பலன் ஜெயிக்கலையா, தேவன் நம்மை மறந்து விட்டாரோ என்று மனம் நினைக்கிறதா? தாயின் கருவிலே நம்மை அழைத்த தேவன் மறக்க மாட்டார், நம்மை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே நம்மை வரைந்த தேவன் கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். சரியான நேரத்தில் இயேசு நமக்கு உதவிடுவார். மனிதர்கள் கை மூடும் போது இயேசு நமக்காய் திறந்திடுவார். சரியான நேரத்தில் இயேசு நமக்கு உதவிடுவார். மனிதர்கள் கை மூடும் போது இயேசு நமக்காய் திறந்திடுவார். தாயின் கருவிலே நம்மை அழைத்த தேவன் மறக்க மாட்டார், நம்மை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே நம்மை வரைந்த தேவன் கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உயிர்த்தெழுதலை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். ஆமாண்டவரே, அல்லேலூயா. ஏனென்றால் சொன்னது போலவே இந்த நாளில் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் கொண்டாடுவது எதற்காக என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. பிள்ளைகளுக்கு புதிய டிரெஸ்களை உடுத்துகிறோம், ஆலயத்துக்கு கொண்டு போகிறோம், வருகிறோம். ஆனால் தேவன் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்பதை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுவதில்லை. இந்த காலையில் ஆமாண்டது, இந்த நாளிலே உலகப்புறமான ஆமாண்டது பொருள்கள் ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ ஆமாண்டது என்னென்னமோ சொல்லுகிறார்கள். ஈஸ்டரை குறித்ததான ஒரு ஒரு விளையாட்டு பொருளாக ஆண்டவரே, ஈஸ்டர் எக்கு, ஈஸ்டர் ஆமாண்டவரே, இப்படி எந்தோ ஆண்டவரே எதையோ உருவாக்கி உங்கள் மனதை திசை திருப்புகிறார்கள். ஏன்னா சத்தான் ஆண்டவரை தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் கிட்டி சேரக்கூடாது என்பதற்காக ஆமாண்டவரே உலகப்பிரமான மயக்கத்திலும் ஆண்டவரே ஆமாண்டவரே சிற்றின்ப மோகத்திலும் அல்லேலூயா உங்களை அடிமையாக்கி விடுகிறான். ஆகையினால் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் வெளிப்படுத்த முடியாமல் உங்கள் சிந்தையை கவர்ந்து விடுகிறான். அல்லேலூயா. ஆகையால்தான் இந்த நாட்களிலே தேவன் எதற்காக நமக்கு இந்த உலகத்திற்கு வந்தார், தேவன் நமக்கு எதற்காக நம்மளை மீட்கும் பொருள் ஆனார், தேவன் எதற்காக நம்மளை ரட்சித்தார், தேவன் நமக்கு எதற்காக ஆண்டவரே ஜீவனை கொடுத்திருக்கிறார், தேவன் எதற்காக நமக்கு பரலோக சிந்தையை நமக்குள் வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆகதான் மரித்தவராக இல்லை, அல்லேலூயா, இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. தேவன் நமக்குள் வாழுகிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் இல்லாத இடத்திலே அல்லேலூயா உங்களுக்கு சமாதானம் இல்லை. தேவன் எங்கெல்லாம் ஆமாண்டவரே உங்களுக்குள் அவருடைய எந்த நேரத்தில் எக்காலத்திலும் எந்த நிலைமையிலும் தேவனை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஆகியதான் நாம் இப்பொழுதே சிறு பிள்ளைகளுக்கு தேவன் ஏன் வேதத்தை திறந்து வைத்துக் கொண்டு வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்த தேவனுக்கு நன்றி சொல்லி வேதத்தினுடைய வார்த்தைகளை எடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் இந்த நாட்களில் உங்களுக்கு சுவிசேஷமான நற்செய்தியாக வந்திருக்கிறது. அல்லேலூயா. இதை நீங்கள் கேட்கிறவர்கள் உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும்படியாய் தேவன் வலியுறுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் விரும்புவதெல்லாம் நீங்கள் இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளும் ஆமாண்டவரே இன்று முதல் ஆண்டவரே நம்முடைய மரண மரியாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுவோம். தேவன் ஆமாண்டவரே நேற்று மாறாதவராய் இருக்கிறது போல நாமும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லி தேவன் நமக்காக வந்தார். இந்த உலகத்தில் நம் பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்கள், நம்முடைய ரோகங்களுக்கு, அக்கிரமங்கள், மீறலுக்காக நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று ஜீவிக்கிறார் என்பதை எடுத்து விளக்கமாக தேவன் பிள்ளைகளுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் தேவனுடைய விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா.
பார்த்தோம். எல்லோரும் ஆண்டவரே ஆமாண்டவர் உலகத்தில் வந்து ஆமாண்டவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டார்கள். இவரோ இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அதுபோல நாமளும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் வாசம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படுவதியா நாம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா, நீர் இந்த நாளில் எங்களோடு பேசின ஆமாண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமாண்டவரே, இதை நாங்கள் கேட்டோம், இதன்படி நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்க இம்மைக்கும் அருமைக்கு எங்களை சொந்தக்காரரை மாற்றிக்கொண்டு எங்கப்பா உடைய கருத்தை எங்களை ஒப்படுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை எங்களை ஒப்படுகிறோம். உங்களுடைய சித்தம் போல மனிதர்களுங்க. இதுவரை எங்கள் சுயபத்தில ஞானத்தில பலத்திலே ஓடி விழுந்தவன் எங்களை மன்னியும். இனி எங்களுடைய சித்தம் திட்டம் நோக்கம் ஏக்கம் இல்லாமல் அதாகட்டும். உங்களுடைய சித்தம் போல மனிதர்களுங்க. உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை நேரிடாதபடியே பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழி எடுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இப்பொழுது திருவிழா ஆராதனை நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஸ்டாப் பண்ணுங்க.